தெருநாய் பிரச்சனைகளை தீர்ப்பதில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என எமது செய்தியாளர் ஆனந்த் எழுப்பிய கேள்விக்கு பாலக்கோடு பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்ப்போம். இடைஞ்சல்தான் அதிகமா. அது நம்ம ஜனங்க அதை பார்த்துட்டும் போடுறதும் இல்லை. விட்டு சர்ன்னு இழுத்தாங்கன்னா அவங்க பாட்டு ஒரு பக்கம் போய் விழுந்துடுறாங்க, இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. அரசு இருக்கிற தெருநாய்களை பிடிச்சிட்டு போகணும். அது பிடிச்சிட்டு போய் சாவடிக்கவும் முடியாது. ஏதோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வழியை பண்ணி விடுங்க. நாங்கள் எல்லாம் ஆடு மாடு வச்சுன்னு காட்டில் மேய்ச்சிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நாய் ஆடை பிடிக்கிறது அதை பிடிக்கிறது நிறைய கடிச்சிட்டே இருக்குது. எங்களுக்கு அதனால நிறைய பாதிப்பு வருது. இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சீக்கிரமாக முடிவு எடுத்து அது நல்லபடியாக அது ஒரு பக்கமாக பிடிச்சிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் விட்டுட்டா எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நாங்கள் விரும்புகிறோம். நடவடிக்கை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வண்டியில் விழுந்து எல்லாம் எங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் கீழே விழுந்து அடிபட்டு எல்லாம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. நாய்த்தோலை தான் அதிகமாக இருக்குது, தெருநாய்த்தோலை அதிகமாக இருக்குது. சொல்ல போனால் எதுக்கு தகுந்த நடவடிக்கை இறக்குறீங்க நீங்கள் தான். மாநில அரசு இல்லை பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க அவங்க தான் பார்த்து இதை பண்ணணும். பல இடங்கள்ல நிறைய குழந்தைங்களும் விளையாடும் போது கடிச்சு ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. அதை கொஞ்சம் மாநில கவர்மெண்ட்டும் கிராமப்புற பஞ்சாயத்து இதுவும் கண்ட்ரோல் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்ளுது. தெருநாய்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என கேட்கப்பட்ட கேள்விக்கு பாலக்கோடு பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.